இன்றைய இந்தியாவின் தேவை பொதுநல சமுதாய நற்சிந்தனை கொண்டோர் ஒன்றிணைய வேண்டும். நான் வாசிக்கின்ற இந்த ஆர்டிக்கிள் 28 நவம்பர் 2024 தினமணி நாளிதழில் பழனித்துறை பேராசிரியர் அவர்களால் எழுதப்பட்டது. இதை வாசிப்பதற்கு முன்பதாக பழனித்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்று நம் நாட்டில் நடக்கும் சிறுமை செயல்பாடுகளை நம்மால் சகிக்கவே முடியவில்லை. அரசியலை பிழைப்பாக்கி, தொழிலாக்கி, வணிகமாக்கி அதை நியாயப்படுத்தும் அரசியல் செயல்பாடுகள், அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவர் சொத்தை அபகரித்தல், அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி பொது சொத்தை தனதாக்கிக் கொள்ளுதல், சுயநல சிந்தனையுடன் பொது வாழ்வில் செயல்படல், உழைக்காமல் உயர வேண்டும் என்று எண்ணுதல், மக்கள் வரிப்பணத்திலிருந்து வரும் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சட்டப்படி ஆற்ற வேண்டிய பணிகளை செய்யாமல் மக்களை அவமதிப்பது, சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை செய்து அரசு துறைகளில் அதிகாரிகளும் அலுவலர்களும் பணம் சம்பாதிப்பது, சமுதாயத்தில் நடக்கும் தீய செயல்களுக்கு துணை போவது, தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு கூச்சமின்றி மக்களிடம் கையூட்டு பெறுவது, தீய வழியில் பணம் ஈட்டி பகட்டு வாழ்க்கையில் ஈடுபட்டு ஏழை எளிய மக்களை ஏங்க செய்வது, தவறு செய்து தன் தாய் தந்தை ஈட்டிய பணத்தில் இளைஞர்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து இளைஞர்கள் என்ற அடையாளத்திற்கே மாசு கற்பிப்பது, பணம் தந்து அரசு பணிகளையும் அரசியல் கட்சிகளில் பதவிகளையும் பிடித்து பிழைப்பு நடத்துவது, பணத்துக்காக உயிருக்கு மேலான உரிமைகளை வாக்குரிமை வரை வணிகம் செய்வது, ஏழ்மையின் போர்வையில் சுயமரியாதை இழப்பது, தவறு செய்து ஈட்டிய பணத்தில் பகட்டு வாழ்க்கையை கூச்சமில்லாமல் மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது, அறமற்ற மருத்துவம் என்ற பெயரில் நோயாளிகளிடம் பணம் பறிப்பது, கல்வி என்ற பெயரில் மாணவர்களை தகுதிப்படுத்தாமல் பணம் பெற்று சான்றிதழ் தருவது, கண்முன்னே நடக்கும் தவறுகளை தட்டி கேட்காமல் பார்த்து கொண்டு வாழாவிருப்பது, மற்றவரை சுரண்டியே வாழ்க்கை நடத்துவது, அனைத்தும் நாம் இன்றைய இந்தியாவில் காணும் சிறுமை செயல்பாடுகள். இன்றைய இத்தகைய சிறுமை செயல்பாடுகளுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது. பெரும் தியாகத்தால் உருவான நம் நாட்டில் மக்களை சிந்திப்பதற்கும் நாட்டுருவாக்கத்தில் பங்கேற்பதற்கும் கடினமாக உழைப்பதற்கும் தயார் செய்வதற்கு பதிலாக அரசுக்கு பயந்து ஏவல் செய்து அரசு தரும் பயன்களை பெறுவதில் காலத்தை கழிக்க பழக்கப்படுத்தி விட்டார்கள். எவ்வளவு செல்வ வளம் பெற்று உச்சத்தில் சுகபோகத்தில் மக்கள் வாழ்ந்தாலும் வாழ்வியலில் தாழ்ந்த எந்த சமுதாயமும் பண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததாக சரித்திரம் போற்றுவதில்லை. பெருமைக்கு எது மூலம் என்றால் மனிதர்களின் நற்சிந்தனை தான். அந்த நற்சிந்தனை எப்போது செயல் வடிவம் பெறுமென்றால் அது சமுதாய சிந்தனையாக மாறும்போதுதான். தனி மனிதர்களின் நற்சிந்தனை ஒருங்கிணைக்கப்படும் போதுதான் சமுதாய சிந்தனையாக மாறும். ஒருங்கிணைந்த நற்சிந்தனை தான் சமுதாய செயல்பாட்டுக்கான மக்கள் சக்தியாக மாறும். அந்த சக்தி ஆக்க சக்தியாக விசுவரூபம் எடுத்து சமுதாயத்தை தலைகீழாக மாற்றும். இப்படி நற்சிந்தனை உருவாக்கம் பெற்று ஒருங்கிணைக்கப்படும் போது சமுதாயங்கள் தன்னை ஆதிக்கங்களிலிருந்து விடுதலை செய்து கொண்டு உயர்ந்த பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் உருவாக்குகின்றன. எப்போது சமுதாயம் இந்த நற்சிந்தனையை இழக்கிறதோ அப்போதே சமுதாயம் சுதந்திரத்தை இழந்து நாகரிகம் தாழ்ந்து பண்பாடு குலைந்து சிதிலமடைந்து இறந்தும் போயிருக்கின்றன. உலகில் தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வந்த நாடுகள் காட்டும் பாதை என்பது மக்களின் சிந்தனை சூழலை மாற்றி அவர்களை ஒருங்கிணைப்பதுதான். இரண்டாவது உலகப் போருக்கு பின் ஜெர்மனியும் ஜப்பானும் தங்களுக்கு நடந்த அவமானங்களை துடைத்திடவும் அழிவுகளிலிருந்து வெளியேறி மேம்படவும் மக்களின் சிந்தனையில் ஒருமித்த கருத்தை உருவாக்கி 20 ஆண்டுகளில் உலகம் இயக்கும் வகையில் தங்களை வளர்ந்த நாடுகளாக மாற்றிவிட்டார்கள் அந்த நாட்டு மக்கள். ஆனால் நம் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் அனைத்து பொறுப்புகளையும் அரசு எடுத்துக்கொண்டு விட்டது. நம் அரசும் அரசியல் கட்சிகளும் அரசு கொடுப்பதை மட்டும் வாங்கிக் கொள்ள மக்களை பழக்கப்படுத்தி விட்டன. இதன் விளைவு நாட்டுக்காக சிந்திப்பதை மக்கள் நிறுத்திவிட்டனர். அரசாங்கம் தங்களுக்காக சிந்தித்து செயல்படும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர். இந்த சூழல்தான் நாம் பார்க்கும் அனைத்து சிறுமைகளுக்கும் காரணம். எனவே இதிலிருந்து விடுபட மக்களிடம் புதிய சிந்தனை சூழலை எப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கினார்களோ அப்படி உருவாக்க வேண்டும். அதுதான் பங்கேற்புக்கான சிந்தனை, பொறுப்பேற்புக்கான சிந்தனை,
குப்பை மேலாண்மையாக இருந்தாலும், தண்ணீர் மேலாண்மையாக இருந்தாலும், கிராம நகர வீதி ஆகியவற்றை சுத்தம் செய்வதாக இருந்தாலும், அனைத்திலும் என் அறிவார்ந்த பணி என்ன என்று சிந்தித்து செயல்பட மக்களை தயார் செய்ய வேண்டும். அதுதான் பொறுப்புமிக்க குடிமக்களை தயாரிப்பது. இந்த மாற்றம் வந்தால்தான் அது நாட்டுக்கான ஒருங்கிணைந்த சிந்தனை, சுயநல சிந்தனையிலிருந்து விடுபட்ட பொதுநல சிந்தனை. அதற்கு நற்சிந்தனை கொண்டோர் ஒன்றிணைய வேண்டும், செயல்பாட்டுக்கு வர வேண்டும். அதுதான் இன்றைய தேவை. ஆமேன். இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன்.